வணக்கம். சென்னை பெருங்குடியை சேர்ந்த ஓய்வு பெற்ற இன்ஸ்பெக்டரான முனிசாமிக்கு குன்றத்தூர் நகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் 3 நிலங்கள் இருக்கிறது. இவர் அந்த காலி நிலங்களில் வீடு கட்டுவதற்காக நிலம் வரன்முறை பெற விரும்பியிருக்கிறார். இதற்காக குன்றத்தூர் நகராட்சி அலுவலகத்திற்கு சென்ற அவர் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு மனு ஒன்றை கொடுத்திருக்கிறார். குன்றத்தூர் நகராட்சி கமிஷனர் குமாரி மற்றும் நகரமைப்பு ஆய்வாளர் பாலசுப்ரமணி இதனை பரிசீலித்த நிலையில் நிலம் வரன்முறை செய்யப்பட்டு பணிகள் அனைத்தும் முடிவடைந்தது. ஆனால் சான்றிதழை வழங்க ஒரு வீட்டுமனை வரன்முறைக்கு தலா ரூபாய் 12,000 வீதம் ரூபாய் 36,000 லஞ்சமாக தரும்படி குன்றத்தூர் நகராட்சி கமிஷனர் குமாரி மற்றும் நகரமைப்பு ஆய்வாளர் பாலசுப்ரமணி ஆகியோர் கேட்டதாக சொல்லப்படுகிறது. ஆனால் அப்போது முனுசாமி ஒரு நிலம் வரன்முறைக்கு ரூபாய் 8,000 வீதம் ரூபாய் 24,000 தருவதாக பேசி முடித்த கையோடு லஞ்சம் கொடுக்க விரும்பாத அவர் காஞ்சிபுரம் மாவட்ட லஞ்ச ஒழிப்பு போலீசில் புகார் அளித்திருக்கிறார். இதையடுத்து குன்றத்தூர் நகராட்சி கமிஷனர் குமாரி, குன்றத்தூர் நகரமைப்பு ஆய்வாளர் பாலசுப்ரமணி ஆகிய இருவரையும் கையும் களவுமாக பிடிக்க காஞ்சிபுரம் மாவட்ட லஞ்ச ஒழிப்பு டிஎஸ்பி தலைமையிலான லஞ்ச ஒழிப்பு போலீசார் முடிவு செய்திருக்கிறார்கள். அவர்கள் ரசாயன பொடி தடவிய ரூபாய் நோட்டுகளை முனுசாமியிடம் கொடுத்து அதனை லஞ்சமாக கொடுக்கும்படி அறிவுறுத்தியிருக்கிறார்கள். அந்த பணத்துடன் முனுசாமி 11/1/2024 அன்று குன்றத்தூர் நகராட்சி அலுவலகத்துக்கு சென்றிருக்கிறார். ஆனால் 3 வீட்டுமனை வரன்முறைகளுக்கு ரூபாய் 36,000 கொடுத்தால் மட்டுமே நிலம் வரன்முறைப்படுத்தப்பட்ட சான்றிதழ் கொடுக்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்ததை அடுத்து ரூபாய் 24,000 பெற்றுக்கொண்டு 2 வீட்டுமனைகளுக்கான வரன்முறை சான்றிதழ் கொடுக்குமாறு முனுசாமி கோரிக்கை வைத்திருக்கிறார். பின்னர் ரசாயன பொடி தடவிய லஞ்ச பணத்தை அலுவலக உதவியாளர் சாம்சனிடம் முனுசாமி கொடுக்க அவர் லஞ்ச பணத்தை கையில் வாங்கியதும் அங்கு மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்பு போலீசார் பாய்ந்து சென்று அலுவலக உதவியாளர் சாம்சனை கையும் களவுமாக மடக்கி பிடித்தனர். நகராட்சி கமிஷனர் குமாரி, நகரமைப்பு ஆய்வாளர் பாலசுப்ரமணி ஆகியோர் கூறியதன் பேரிலேயே தான் லஞ்ச பணத்தை வாங்கியதாக சாம்சன் தெரிவித்ததை அடுத்து குன்றத்தூர் நகராட்சி கமிஷனர், நகரமைப்பு ஆய்வாளர் மற்றும் அலுவலக உதவியாளர் ஆகிய 3 பேரையும் லஞ்ச ஒழிப்பு போலீசார் கைது செய்ததோடு 3 பேர் மீதும் வழக்கு பதிவு செய்த நிலையில் அவர்களை தனி அறையில் வைத்து தீவிரமாக விசாரணை நடத்தி வருகிறார்கள். மேலும் 3 பேரது வீடுகளுக்கும் சென்று சோதனை செய்யவும் லஞ்ச ஒழிப்பு போலீசார் முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்நிலையில்தான் அவர்களை கைது செய்த பிறகு ஓய்வு பெற்ற, அதுவும் போலீசான எங்ககிட்டே இப்படி நடந்துக்கிறீங்கன்னா சாதாரண மக்கள்கிட்ட நீங்க என்னவெல்லாம் பண்ணுவீங்க, இப்படி லஞ்சம் வாங்குறது உங்களுக்கு வெக்கமா இல்லையான்னு வெளுத்து விட்டிருக்கிறார் அந்த எஸ்ஐ. நாங்கள் பதிவிடும் வீடியோக்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப், லைக் மற்றும் ஷேர் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.